வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். சிவகாமியின் சபதத்துல நம்ம இதுவரைக்கும் 6 அத்தியாயங்கள் பார்த்தாச்சு இல்லையா? ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டே இருக்கு கதை. அடுத்த அத்தியாயம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க. நான் சொல்ல தயாராயிட்டேன். நீங்க கேட்க தயாராயிட்டீங்களா? வாங்க கேட்கலாம். சிவகாமியின் சபதம் பாகம் 1 பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் 7 நிலாமுற்றம். நிலாமுற்றம் அப்படின்றது தாங்க இந்த அத்தியாயத்தோட பேரு. வாங்க கல்கி என்ன சொல்ல வராருன்னு பாக்கலாம். ஆயனர் கிட்டையும் சிவகாமி கிட்டையும் சொல்லிட்டு வர்றாங்கல்ல மகேந்திர சக்கரவர்த்தியும் நரசிம்ம பல்லவரும். அவங்க 2 பேரும் இப்போ அரண்மனைக்கு வேகமா திரும்பியாச்சுங்க. பாத்தீங்கன்னா அங்க அரண்மனைக்கு முன்னாடி காவலர்கள் இருக்காங்க. அவங்க இவங்களை பார்த்ததும் மகேந்திர சக்கரவர்த்தி வாழ்க, நரசிம்ம பல்லவர் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போடுறாங்க. அந்த காவலர்களுடைய வாழ்த்து ஒலி கூடவே குதிரைகளின் கனைப்பு சத்தமும் கேட்டுட்டு இருக்கு. இப்ப 2 பேரும் அரண்மனை வாசலை தாண்டி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா விசாலமான ஒரு நிலாமுற்றம் இருக்குங்க. நிலாமுற்றம் அத்தியாயத்தோட தலைப்பு வந்தாச்சு. இப்போ சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் எங்க நிக்கிறாங்க? அந்த நிலாமுற்றத்துல நிக்கிறாங்க. அங்க கொஞ்சம் காவலர்கள் அணிவகுத்து நிக்கிறாங்க. அவங்களும் இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே வாழ்த்தொலியை எழுப்புறாங்க. அந்த நேரத்துல அந்த கூட்டத்தில இருந்து கொஞ்சம் முன்னாடி ஒருத்தர் சக்கரவர்த்தியை வணங்கி நிக்கிறாரு. அந்த நேரத்துல மகேந்திர சக்கரவர்த்தி அவரை பார்த்து கேட்கிறாரு, சேனாதிபதி எல்லா காவலர்களுக்கும் விஷயத்த சொல்லியாச்சா? எல்லாரும் தயாரா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த சேனாதிபதி சொல்றாரு, சக்கரவர்த்தி அவர்களே, எல்லா காவலர்களுக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. எல்லாரும் புறப்பட தயாரா இருக்காங்க. உங்க கட்டளைக்காக காத்திருக்கிறோம், அவ்வளவுதான் அப்படின்றாரு. உடனே சக்கரவர்த்தி நரசிம்மரை பார்த்து குழந்தாயின்னு கூப்பிடுறாருங்க. பாருங்களேன், எவ்வளவு வயசானா என்ன, ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய மகனை பார்க்கும் போது குழந்தையாத்தான் தெரியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தாய், உன்னுடைய தாய் ரொம்ப கவலையா இருப்பா, நீ என்ன பண்ணு, அவ கூட போய் போஜனம் பண்ணு, அதாவது சாப்பிடு. சாப்பிட்டுட்டு 2 பேரும் மேல் மாடத்துக்கு வாங்க, இவங்களை எல்லாத்தையும் அனுப்பிட்டு நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாரு சக்கரவர்த்தி. ரொம்ப நாள் சமணரா இருந்த காரணத்தினால சக்கரவர்த்தி ராத்திரி எல்லாம் சாப்பிடுறதே கிடையாதாம். சைவரானதுக்கு அப்புறமும் இதே பழக்கத்தை மகேந்திர சக்கரவர்த்தி வச்சிருந்திருக்காருங்க. அதாவது ராத்திரி நேரம் சாப்பிடுறது கிடையாது. இப்ப நரசிம்ம பல்லவர் அப்பாவை பார்த்து கேட்கிறாரு, அப்பா, எல்லா படைகளும் வந்ததுக்கு அப்புறமா தான் கிளம்பணுமா, இல்லைன்னா ஆயத்தமான படைகள் போருக்கு புறப்படலாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ மகேந்திர சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, குழந்தாய், அதை அப்புறமா பாத்துக்கலாம், நீ முதல்ல உன்னோட அம்மாவை போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. மாமல்லர் போனதுக்கு அப்புறமா மகேந்திர சக்கரவர்த்தி அந்த சேனாதிபதி இருக்காரு இல்லையா, அவரை பார்த்து கேக்குறாரு, கலிப்பகையாரே, அவர் பேர் கலிப்பகையார், கலிப்பகையாரே, ஒவ்வொரு தொண்டை மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் இருக்கக்கூடிய கோட்டத்துல 1000 வீரர்கள் அடங்கிய படை தயாரா இருக்கணும். மறுபடியும் செய்தி அனுப்பிய உடனேயே அவங்க தயாரா இருக்கணும். என்ன நான் சொல்றது புரியுதா அப்படின்னு கேக்குறாரு. சேனாதிபதியும் சொல்றாரு, எல்லாம் தயாரா இருக்காங்க சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. துறவரத்தாரை தவிர, அதாவது துறவிகளை தவிர எல்லாரையும் விசாரிக்க சொல்லியிருக்கேன், வெளியே போறவங்களையும் கவனிக்க சொல்லியிருக்கேன். நமக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருந்தா உடனே உங்களை பிடிச்சி விசாரணை பண்ணி காவல்ல வைக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சக்கரவர்த்தி அடுத்தது கேட்கிறாரு, கோட்டை சுவர் எல்லாம் பழுது பார்த்தாச்சா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா காஞ்சி நகர மக்களுக்கு இதுதான் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சேனாதிபதி சொல்றாரு, பல்லவ சாம்ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு லட்சோப லட்ச வீரர்கள் காவேரி முதல் கிருஷ்ணா நதி வரையிலும் இருக்கிறாங்க, அதனால ஒரு பயம் இல்ல பிரபு அப்படின்னு சொல்றாரு. சக்கரவர்த்தி விடமாட்டேங்கிறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உண்மைதான். ஆனா அந்த லட்சோப லட்ச வீரர்களும் கை கால வச்சு சண்டை போட முடியுமா? அவங்களுக்கு தேவையான வாள், வேல் எல்லாம் ரெடியா இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேள்விக்கு சேனாதிபதியால பதில் சொல்ல முடியல, மௌனமா நிக்கிறாரு. இப்போ சக்கரவர்த்தி சொல்றாரு, கீழே சோழ நாட்டுல வாளும் வேலும் நல்லா செய்வாங்க போல இருக்கு, இந்த யானை மேல எரிஞ்ச வேலை பார்த்திருப்பீங்கல்ல அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஆமா அப்படின்றாரு. அந்த வேல்ல மாமாத்திரர்னு எழுதி இருந்தது. மாமாத்திரர் அப்படின்னு சொன்னா கீழே சோழ நாட்டை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு கேக்குறாரு. ஆம் பல்லவேந்திரா அப்படின்னு சொல்லி சேனாதிபதி சொல்றாரு. அந்த வேலை எரிஞ்சவன் கீழே சோழ நாட்டை சேர்ந்தவனா தான் இருக்கணும். அவன மாதிரி ஒரு 1000 வீரர்கள் நமக்கு கிடைச்சா போதும், நம்முடைய கோட்டையை அழகா பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தி சொல்ல, சேனாதிபதி உடனே பதில் சொல்றாரு, நம்ம கிட்டதான் எத்தனையோ 1000 படை வீரர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது சக்கரவர்த்தி இன்னும் விடல பாருங்க. அந்த வேலை எரிந்தவன் 10,000-ல் ஒருவன், அந்த வேலை எரிந்தவனை நாம் பிடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சேனாதிபதி திருப்பியும் மௌனமாயிட்டாருங்க. சக்கரவர்த்தி இப்படி பேசும்போது அவர் பேச முடியுமா என்ன? ஏன்னா இவர் சொல்லி சொல்லி பாக்குறாரு, இத்தனை படை வீரர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் மனசுல யார் பதிஞ்சிருக்கிறா? அந்த வேலை எரிந்த அந்த இளைஞன், நம்ம பரஞ்சோதி தாங்க. அந்த பரஞ்சோதி அவர் மனசுல பதிஞ்சிட்டான். யாருன்னு தெரியாதே தவிர இப்படி ஒரு வீரன் வேலை எரிஞ்சிருக்கிறான், அவனை பார்க்கணும் அப்படிங்கிறது சக்கரவர்த்தி மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இத்தோட விட்டாரா அப்படின்னு பார்த்தா இன்னும் விடல. என்ன சொல்றாரு பாருங்க,
துறவரத்தார பத்தி சொன்னீங்கல்ல, அதாவது அவங்க உள்ள வந்தா விசாரிச்சு உள்ள விடுவோம்னு சொன்னீங்கல்ல, அதுல இன்னும் கவனமா இருக்கணும். ஏன்னா, நான் வந்து ஆயனர்கிட்டயும், சிவகாமி கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது, தூரமா ஒரு புத்த பிக்ஷு நின்ன மாதிரி இருந்தது. அவர் ஏதோ கவனிச்சுட்டு இருந்த மாரி இருந்தது. நான் பார்த்த உடனே அவர் மறைஞ்ச மாதிரியும் தோணுச்சு. அதனால ராஜவிகாரத்தின் மேல கவனம் வச்சு, புதுசா வந்திருக்கிற அந்த புத்த பிக்ஷுவ கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு மகேந்திர சக்கரவர்த்தி. ஆகட்டும் பிரபு அப்படின்னு சொல்லி இவர் முடிக்கிறாரு சேனாதிபதி. அதுக்கப்புறமா ஒவ்வொரு தூதர்களையும் மன்னர்கிட்ட சொல்லி இவங்க இவங்க இந்த கோட்டத்துக்கு போறாங்க அப்படின்னு எடுத்து வைக்கிறாரு இந்த சேனாதிபதி. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மன்னர்கிட்ட வந்து வணக்கம் வச்சுட்டு தத்தம் குதிரைகள்ல ஏறி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இந்த அத்தியாயம் நிறைவு பெறுதுங்க. ஆக இந்த அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மகேந்திர சக்கரவர்த்தியும் நரசிம்ம பல்லவரும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா நரசிம்ம பல்லவர் என்ன சொல்றாரு நம்ம மகேந்திர சக்கரவர்த்தி, நீ போய் அம்மாவை பாரு, நான் வந்து உங்ககிட்ட வந்து பின்ன வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சேனாதிபதிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காரு. கடைசியில ஒரு அழகான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு பாருங்க. புத்த பிக்ஷு ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சேனாதிபதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா. இந்த புத்த பிக்ஷு யாரு அப்படிங்கறத வந்து நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். அழகா ஒரு திருப்பத்தை வச்சாரு பாத்தீங்களா கடைசியில கல்கி, புத்த பிக்ஷு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டே இருக்கு இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது 8 திக்கும் எதிரொலிக்கட்டும்.